அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு நண்பர் ஃப்ரெண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். சார், நீங்கள் டாக்டரா சைக்காட்ரிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நிறைய இடத்துல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் விச் திங் வில் ஹர்ட் யூ மோஸ்ட், விச் திங் வில் ஹீல் யூ மோஸ்ட் அப்படின்னாரு. அதாவது நம்மளோட மனசை வந்து சந்தோஷப்படுத்துகிற எந்த விஷயம், மனசை வந்து காயப்படுத்துகிற எந்த விஷயம்னு கேட்டிருந்தாரு. நான் யோசிச்சு பார்த்தேன். பல வேத்தை பார்க்குறோம், பல விஷயங்கள் பார்க்குறோம், பல ஆன்சர் நம்ம சொல்லலாமான்னு யோசிக்கும் போது சடனாக ஒன்று தோணுச்சு. சைக்காட்ரிஸ்டாக நான் எப்பொழுதுமே நினைக்கிறதுனா, சைக்காட்ரிஸ்ட் என்னன்னா மேபி இது ஒரு பயாஸ் ஆன்சராக கூட நீங்கள் நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளோட சிந்தனைகள் தான் ஒரு மனுஷனை வந்து சந்தோஷம் படுத்த முடியும், காயம் படுத்த முடியும். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட எண்ணங்கள், குழப்பங்கள், நம்ம மேலே இருக்கிற செல்ஃப் டவுட், நம்ம மேலே இருக்கிற செல்ஃப் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், நம்ம மேலே இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் தான் நம்மளை காயம் படுத்தும். அதே மாதிரி நம்ம மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நம்ம மேலே இருக்கிற ஒரு செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், இதெல்லாம் தான் நம்மளை குணமும் படுத்தும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தாட்ஸ், நம்மளோட சிந்தனைகள், அதுதான் கண்டிப்பாக டபுள் எட்ஜ் வெப்பனுங்கிறது என்னோட ஆன்சர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லோரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ரியலி லைக் இட். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.